தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற அணிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பல முறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2005. கணிப்புரி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள். அவர்களால் செய்யப்பட்ட, இந்திய, நமது, மக்களுக்கும், கொண்டு, எல்லா, அடிப்படையில், திட்டங்கள் செய்திருப்பதை, இந்த சந்தர்ப்பத்தில், ஓர், ஏற்படும் என்பதை, நமது, இருப்பதை, இவ்வரசு ஆண்டுக்கான செய்திருப்பதை, விவசாயிகள் வேண்டிய, செய்து, திட்டத்தினை, அதேபோன்று மக்கள் தங்களுக்கு இல்லாததால் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நிறுவனம் தொழிற்சாலையை உற்பத்தி செய்வதில் ஒன்றாக தாங்கள் ஏற்கனவே தங்களுக்கு நாங்கள் வேண்டிய எங்களிடம் வைக்க எங்களது ஒன்றையும் வைக்கிறோம். தங்களின் வெட்டுமுறைகள் மாண்புமிகு வரவு செலவு திட்ட நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், நல திட்டங்கள், வறட்சி மாவட்டங்களாக உருவாக்கும் திட்டத்தை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்ல விரும்புகிறேன். குடிநீர் திட்டத்தை வகுக்கும் போது வறட்சி நிவாரண திட்டத்தின் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வழங்க அரசு பல்வேறு திட்டங்கள் எழுதிய கடிதம். வேலூர் மாவட்டம் சன்னமான முறையில் தாம்பரம் பகுதியில் தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள். தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் தெரிவிப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லப்பட்டிருக்கின்றன உருவாக்குவதற்காக மாவட்டங்களையும் வறுமை கோட்டிற்கு கீழே வேலை வாய்ப்பை அரசு இருக்கிறார்கள். குடிநீர் திட்டங்கள் அரசுக்கு கிடைக்க தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி உதவி முழுமையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வீட்டு வசதி தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்ல முடியாத, முன்வர வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களின் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புறங்களில் உள்ள ஏழ்மை எளிய பெற வேண்டும் என்பதற்காகவும் கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இடவசதி கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்புடைய மாவட்டங்களில் அனுப்புவதற்கு விலைப்பட்டியல் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 15 seconds. 15 seconds.
5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கை மீது எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய துணை கண்டத்தில் நமது தமிழகத்தை முதல் மாநிலமாக உருவாக்குவதற்காக பல்வேறு நல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தை அரசு அறிவித்திருப்பது கண்டு அனைவரும் பாராட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஊரக குடிநீர் திட்டத்தின் மூலம் எல்லா குக்கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்க ஏதுவாக போர்க்கால அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அரசுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன். கிராமப்புறங்களுக்கான குடிநீர் திட்டத்தை வகுக்கும் போது அனைத்து வழியோர கிராமங்களை உள்ளடக்கி கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கினால் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கிடைக்க வழி ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநிலம் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்த இவ்வரசு வறட்சி நிவாரண திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளித்ததோடு ஓர் ஆண்டுக்கான நிலவரியை ரத்து செய்திருப்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் விவசாயிகள் நடப்பாண்டில் பெற்றுள்ள குறுகிய கால கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்து சாதனை படைத்ததற்காக இவ்வரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மீனவர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டி கொடுக்க இருக்கும் திட்டத்தினை அறிவித்திருப்பதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலில் மீன் பிடிக்க செல்ல முடியாத காலங்களில் மீனவர்களின் குடும்பங்களை பாதுகாக்கும் வகையில் 3 மாத காலத்திற்கு நிவாரண உதவியை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று எனது கோரிக்கையை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஆதி திராவிடர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆதி திராவிடர் இன மக்களின் குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்குவதைப் போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். பொது சுகாதாரத்தை மேம்படுத்தவும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு வைத்திய வசதியை பெற வேண்டும் என்பதற்காகவும் போதிய நிதி ஒதுக்கி இருப்பதை நான் வரவேற்கிறேன். கிராமப்புறங்களில் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இட வசதி இல்லாததால் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
வேலூரில் இருக்கும் சரவண பவா அரிசி ஆலை நிறுவனம், சென்னை கிழக்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள ரங்கா அரிசி மண்டி உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் புதியதாக அரிசி அரைவை தொழிற்சாலையை ஆரம்பித்து உள்ளோம். வேலூர் மாவட்டம் சிறந்த ரக அரிசியை உற்பத்தி செய்வதில் முன்னோடி மாவட்டங்களில் ஒன்றாக திகழ்வதை தாங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நாங்கள் பொன்னி, சிறுமணி போன்ற உயர்ந்த ரக அரிசியை மிக சன்னமான முறையில் அரவை செய்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மொத்த வியாபாரிகளுக்கும் அனுப்பி வருகின்றோம். தாங்கள் சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் அரிசி மொத்த வியாபாரம் செய்து வருவதாக நாங்கள் அறிகிறோம். தங்களுக்கு தேவையான அனைத்து ரக அரிசியையும் நாங்கள் விநியோகம் செய்ய தயாராக உள்ளோம். அரிசியை அனுப்புவதற்கு வேண்டிய போக்குவரத்து வசதிகள் எங்களிடம் உள்ளன. எனவே தங்களுக்கு தேவையான அரிசி ரகம் மற்றும் அளவு ஆகியவற்றை தெரிவித்தால் உடனடியாக அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம். தங்கள் வசதிக்காக எங்களது விலைப்பட்டியல் ஒன்றையும் இக்கடிதத்துடன் அனுப்பி வைக்கிறோம். தங்களின் பதிலை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.